மதிய உணவு சாப்பிட்றோம், கொஞ்சமாக சோறு சாப்பிட்டா போதும். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் நீரிழிவு நோயும் ரத்த கொதிப்பும் புற்றுநோயும் வருகிற எல்லாத்துலேயும் நேரடி சர்க்கரை அதிகம் கொடுக்காதீங்க. உடல் உழைப்பு குறைந்த மக்கள் அரிசி உணவை குறைவாக எடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதெல்லாம் என்ன சார் நீங்கள் இப்படி எல்லா அரிசி மேலாம் கிடையாது, நாங்கள் மாப்பிள்ளை சம்பா கவுன் அரிசி சட்டியாக சாப்பிடுவோன்னு சொன்னால் அதுவும் தப்பு தான். நம்ம குறைவான அரிசி எடுத்துக்கிட்டு நிறைய காய்கறிகள், நிறைய புலால் உணவு, நிறைய அதில் இருக்கக்கூடிய மீன்கள் அது நிறைய வச்சுக்கிட்டு அரிசியை குறைய வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு சாப்பிட்டா தான் நமக்கு சர்க்கரை அளவோடு சேரும். மற்ற ஒவ்வொரு உணவுகளில் இருக்கக்கூடிய ஒரு சத்துக்களும் நமக்கு சீராக சேரும். ஸோ ரொம்ப கவனமாக நம்ம பரிமாறுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு எதை பரிமாறணும், வயசானவங்களுக்கு என்ன கொடுக்கணும், சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கணும், பெண்களுக்கு என்ன கொடுக்கணும், பிரிந்து புரிதல் இருக்கணும் நமக்கு. அப்படி அந்த மாதிரி உணவுகளை கொடுக்கும்போது மட்டும்தான் சர்க்கரை கூட்டம் இதெல்லாம் வராமல் இருக்கும். அதில் ரொம்ப மந்திரமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லோ கிளைசிமிக் கீட்டோ டயட் அப்படிங்கிறோம். அது என்ன லோ கிளைசிமிக் கீட்டோ டயட்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து சர்க்கரை வேகமாக அப்சார்ப் ஆகக்கூடாது. சர்க்கரை இருக்கலாம், ஆனால் அது வேகமாக மடமடன்னு அப்சார்ப் ஆகக்கூடாது. மெல்ல 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 போகணும். நம்ம சாப்பிட்ட உணவு அப்படியே நிற்காது. அடுத்த 1.5-1.25 மணி நேரத்தில் அது சிறுகுடலினுடைய 2ஆம் பகுதியை தாண்டிடும். சிறுகுடலினுடைய 2ஆம் பகுதியை தாண்டியாச்சுன்னா குளுக்கோஸ் அப்சார்ப் பண்ண முடியாது. அப்போ அது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த நகர்ந்துக்கிட்டு இருக்க வேகத்தில் வேகமாக சர்க்கரையை அப்சர்வ் பண்ணலைன்னா அது தள்ளிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லது. நான் முதல்ல பேச வரும்போது சொன்னேன், பனங்கிழங்கு உருண்டைன்னு ஒரு அம்மா கொடுத்தாங்க. ஏன் பனங்கிழங்கும் கிழங்கு தான், அதில் இருக்கக்கூடியது நிறைய கார்போஹைட்ரேட் தான். ஏன் அது நல்லதாக இருக்குது? பனங்கிழங்கு கார்போஹைட்ரேட். சிறுதானியம் எடுத்துக்கோங்களேன், சிறுதானியம் எல்லாத்துலேயும் கார்போஹைட்ரேட் தான். சில பேர் சண்டை போடுவாங்க, சார் அதுலேயும் 70% கார்போஹைட்ரேட்டு, இதுலேயும் அரிசிலேயும் 75% கார்போஹைட்ரேட், என்ன சார் பெருசாக வித்தியாசம்? அவர் அறிவியலாளர் என்கிற ஒரு மமதையில் அந்த கேள்வியை கேட்பார். ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா இதில் எல்லாத்துலேயும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்குது. லேஸில் உடையாது. அரிசி உடையிற மாதிரி உடைஞ்சி வேகமாக அப்சார்ப் ஆகாது. அவை உடையணும்னா ரொம்ப நேரம் எடுக்கணும். அவை எல்லாம் கூட்டு சர்க்கரையாக இருக்கும், இல்லைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக இருக்கும். அப்போ அது மாதிரி தான் பனங்கிழங்கும். பனங்கிழங்குல ஃபைபர் நிறைய, ஏகப்பட்ட நார்பொருள் இருக்கும். அந்த ஏகப்பட்ட நார் இருக்கிறதுனால எப்படி கீரை சாதம் சாப்பிட்டா மெதுவாக அப்சார்ப் ஆகுமோ, ஏன் வயசானவங்கள்ட்ட சொல்கிறாங்க ராத்திரியில் கீரை கொடுக்காத, கீரையும் தயிரும் சேர்த்து சாப்பிடாத. காரணம் என்னென்னா அது அப்சார்ப் ஆக லேட் ஆகும், அது லேசில் செரிக்காது. அப்போ 2ஆம் கட்ட சிறுகுடலை தாண்டியாச்சுன்னா அது செரிக்க முடியாது, வயிற்று வலிக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்டா வயிற்று வலிக்குன்னு தாத்தா சொல்லுவாங்க. ஏன் அவருக்கு மட்டும் ஒத்துக்கலையா அப்படின்னா, வயசானா அந்த முருங்கைக்கீரை அதில் உள்ள நீர் அப்சார்ப் ஆகி லேசில் அது உடையாது. உடையற அப்படின்னோடனே அது ஒரு கடினத்தன்மையோடு குடலில் தங்கி இருக்கும்போது ஒரு வலியை கொடுக்கும். அந்த வலி உடல் நம்மோடு பேசுவது. நிறைய நேரத்தில் உடல் நம்மோடு பேசுவதை நம்ம உணர்றதே இல்லை. உடல் நம்மோடு பேசுவதை உணர வேண்டும் என்றால் ரீல்ஸ், ஃபேஸ்புக் பேசுவதை நாம் கேட்கக்கூடாது. உட்காந்து ராத்திரி ஆனால் இப்படியே வச்சுட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு பல பேருக்கு இந்த ஆள்காட்டி விரல் அடுத்த 2-3 தலைமுறையில் சுருங்கி போயிடும். ஏன்னா தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் ராத்திரியெல்லாம் அப்படி கையை வச்சு இப்படி தேய்ச்சிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி போயிடும். அந்த அளவுக்கு இந்த சமூக ஊடகங்களில் போய் சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உடல் நம்மோடு வலிக்கிறது, தும்முறது, பேசுறது, அந்த மாதிரி சிறு சிறு உரையாடல்கள் நம்ம உடல் பண்ணிக்கிட்டே இருக்கடே. தூக்கம் வருதுன்னா கொட்டாவி விடுது, தூங்கணும். நமக்கு உனக்கு உடல் உனக்கு ஓய்வு தேவைப்படுதுன்னா அது கொட்டாவி கொடுக்குது, தூங்கிடும். ஒரு விக்கல் வருதுன்னா தண்ணீர் அருந்தணும். சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற உந்துதல் வந்தால் போய் சிறுநீர் கழிக்கணும். நான் எல்லாத்தையும் அடக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒன்றையும் அடக்க முடியாமல் ஆறது தான் நம்மளுடைய பிரச்சனையே. அப்போ அப்படியான ஒரு வலியை கொடுக்கிறது என்றால் அது எதுக்குன்னா, அந்த பனங்கிழங்கினுடைய நார் பொருட்கள் அதில் உள்ள தண்ணீரை உறிஞ்சு அது மெல்ல மெல்ல போகும். வயசானவங்களுக்கு அது செரிக்க லேட் ஆகும். ஆனால் சிறு குழந்தைகளுக்கு 40 வயது, குறிப்பாக 40 வயதில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான நார் உணவுகள் ரொம்ப 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 அவசியமான விஷயம். இந்த லோ கிளைசிமிக்கு ரொம்ப அதிக பயன் கொடுக்கக்கூடியது நார் பொருட்கள். எல்லா கீரை, எல்லா காய்கறி, ரொம்ப முக்கியமானது வெந்தயம். தாவர பொருட்கள்லேயே அதிக நார்ச்சத்து உள்ளது வெந்தயம் தான். சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர்னு 2ஆக பிரிப்போம். கரையக்கூடிய நார், கரையாத நார். கரையக்கூடிய நார் என்ன பண்ணும் அப்படின்னா, இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும். அப்போ நமக்கு லேசாக கொழுப்பு சேர்ந்து நம்மளுடைய இரத்த குழாய்களுக்குள் போய் படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெகுலராக காலையிலையும் மதியமும் வெந்தயம் எடுத்துக்கொண்டே இருக்கும். கரையாத நார் என்ன பண்ணணும்னா, மலத்தை கழிப்பதற்கு ப்ரோபயாட்டிக், நான் சொன்னேன் கட் பயோட்டால ப்ரோபயாட்டிக்கு அந்த கரையாத நார் உதவியாக இருக்கும். இப்போ வெந்தயத்தை தினம் காலையில் 1 ஸ்பூன், மத்தியானம் 1 ஸ்பூன் எடுத்துக்கொண்டே வந்தோம்னா அது இந்த நாரை கொடுத்து நமக்கு அந்த லோ கிளைசிமிக் தன்மையை கொடுக்கும். அது என்ன சார் கீட்டோனா புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது. ரொம்ப பிரச்சனை என்னென்னா, நம்ம நாட்டில் புரதம் மிக குறைவாக எடுக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பல வேலைகளுக்கு, நம்முடைய எதிர்பார்த்தலுக்கு, நம்ம தசையினுடைய வலுவுக்கு, நம்முடைய எண்டுரன்ஸ், வேகமாக ஓடணும்,
ஒரு வேலையை காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஓய்வில்லாமல் செய்யணும், எல்லாத்துக்கும் புரதம் வேணும். ஆனால் நம்ம சாப்பிட்ற புரதம் பாருங்கள், அதுவும் வெஜிடேரியன் சொல்கிறோம் இல்லையா, அது ஆக கழிவு. என்ன பிரச்சனை அப்படின்னா புரதம் வந்து முட்டு தான் இருக்கும். ஆனால் வெஜிடேரியன்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடபிள் சாப்பிட்டா பரவாயில்ல, வெஜிடேரியன்னு சொல்லி நல்ல தட்டில் ஒரு 80% வெஜிடபிள் வச்சு கொஞ்சோள சோறு சாப்பிட்டா அவனை பாராட்டலாம். ஆனால் வெஜிடேரியன் எல்லாரும் சோற்றேரியனாக தான் இருப்பாங்க, முழுக்க சோறு கொஞ்சம் போல காய், நான் தொட்டு சாப்பிட்றேன் சார், அதுக்கு பேர் பிரயோஜனமே இல்லை. வெஜிடேரியன்னா நிறையா கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் கீரை, கொஞ்சம் வெண்டைக்காய். ஸோ அப்படி உணவில் வந்து நம்ம புரதச்சத்தை மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை. ஒரு நல்ல மரக்கறியாளனோ இல்லை புலால் உண்றவங்க எப்படியா இருந்தாலும் புரதம் மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மை வைத்துக்கும். உணவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, பொதுமைப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் காலையில் இதை சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, சாயந்தரம் சாப்பிடுங்க, பொதுமைப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய உடல்வாகு, மரபு ரீதியாக இருக்கக்கூடிய உடல்வாகு, உழைப்பு, எண்ணம், இத்தனையும் பொறுத்து தான் ஒருத்தருடைய உணவு திட்டம் என்பது இருக்கும். அப்போ அதுக்கு வந்து சில பேருக்கு மரக்கறி மிகச்சிறப்பானதாக இருக்கும், சில பேருக்கு புலால் மிகச்சிறப்பானதாக இருக்கும், சில பேருக்கு காலை உணவில் எப்படி எடுத்து, அது நம்முடைய உடல்வாகு அறிந்து. நான் எடை ரொம்ப கூட இருக்கேனா, எடை கூட இருக்கவும் பால் எடுக்கவே கூடாது, இனிப்பு எடுக்கவே கூடாது. ரொம்ப மெலிந்து ஆள் வற்றி போய் இருக்கிறாங்க, உடலை ஊட்டம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பால் கொடுத்து கொள்ளலாம். அவர்களுடைய நோயினுடைய அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தசை பிடிப்பு இல்லை, தசையில் வலுவே இல்லை அப்படின்னா அவர்களுக்கு ஊட்டத்தை கொடுப்பதற்கு கொடுத்து கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு நபர் சார்ந்து நம்முடைய உணவு இருக்கணும், அதை பொதுமைப்படுத்தக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி இரவு உணவு ரொம்ப 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 முக்கியமானது. நேரத்தால் சாப்பிடுவது. 6:30 மணி 7 மணிக்கு இரவு உணவை முடிச்சிடும். நம்முடைய பணி முடிச்சு வந்ததுக்கப்புறம் 5 மணிக்கு முடிச்சு வரோமா, 6 மணிக்கு வந்து குளிச்சுட்டு வேலையாக இரவு உணவை எடுத்துடும். அதுக்கப்புறம் பணி இருந்ததுன்னா கூட தொடரலாம். படுக்கும்போது எனக்கு லைட்டாக பசிக்கு சார், ஒரு கொய்யாப்பழமோ ஒரு வாழைப்பழமோ ஒரு கொஞ்சம் பப்பாளி துண்டோ சாப்பிட்டு படுத்துக்கொள்ளலாம். ஆனால் சில நாட்கள் அது தேவைப்படாது. ஆனால் பல பேர் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா 11 மணிக்கு இவ்வளோ ஆனால் சாப்பிட்றான். நம்முடைய உணவில் எவ்வளோ 20 வருஷமாக நான் பரோட்டா வேண்டாம்னு பேசிகிட்டு இருக்கேன். என் காரில் இன்றைக்கி நானும் என்னோட நண்பர் சுரேஷும் ஒன்றா வண்டியில் வரோம். வேதனையோடு அவர் பகிர்றார், சார் நம்ம ஊரில் 8 பரோட்டா கடை சார், ஒரே ஒருத்தன் 3 கடை பிரான்ச் வச்சுருக்கான் சார். நான் எலெக்ஷன், ஒரு அரசு அதிகாரி, எலெக்ஷன் நேரத்தில் நான் வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். மத்தியானம் சாப்பிடலான்னு சோறு கேட்டால் பரோட்டா இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு 3 மணிக்கு சொல்கிறான். வேதனையாக இருக்குது. ஏன் இப்படி மாறவே மறுக்கிறார்களா? இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஒரு காரணம் என்னென்னா, சோறு கேட்டால் 100 ரூபா கேட்குறீங்க, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ணுன்னா 100 ரூபா ஆகுது. ஆனால் 6 பரோட்டா வந்து 30 ரூபாய்க்கு நான் சாப்பிட்ற முடியும். அந்த 30 ரூபாங்கிற பொருள் தட்டுப்பாட்டில் இல்லை, எனக்கு பணம் இல்லை, இதில் தான் என்னுடைய வயிறு நிறைவு, அதன் காரணமாக இல்லை அடிமைப்பட்டு கிடக்கிறோமா? எல்லா இடத்துலையும் அவர்கிட்ட நான் பேசிட்டே வரேன். இந்த ஊரில் மட்டும் இருக்கா, இந்த பேரூராட்சி எல்லாத்துலேயும் எத்தனை கிராமம் இருக்குன்னா வரிசையாக கிராமங்களை சொல்கிறார். ஒரு கிராமம், இந்த கிராமத்துலேயும் பரோட்டா கடை தான், இந்த கிராமத்துலேயும் பரோட்டா கடை தான், இங்கேயும் பரோட்டா கடை தான், மாற்றி இருந்து கொண்டே இருக்கு. ஏன் நமக்கு என்ன மைதா மேலே வந்து அப்படி ஒரு வெறுப்பா? என்ன காரணம்? அடிப்படையில் அது பல தடவை பல கூட்டங்களில் சொல்லியாச்சு, சர்க்கரை வியாதி வருவதற்கான மிக அடிப்படை முகாந்திரம் அந்த மைதாவில் இருக்குது. அது எப்படி சாப்பிட்டாலும் சரி, அது நானாக சாப்பிட்டாலும் சரி, பரோட்டாவை சாப்பிட்டாலும் சரி, பாஸ்தாவை சாப்பிட்டாலும் சரி, எந்த வகையில் சாப்பிட்டாலும் அந்த மைதாவில் அலாக்சான் என்கிற பொருள் இருக்குது. அந்த அலாக்சான் கணையத்தினுடைய பீட்டா செல்ஸில், அந்த பீட்டா செல்ஸ்லேருந்து நமக்கு இன்சுலின் சுரக்குது, அந்த சுரப்பை மட்டுப்படுத்தும். உங்கள் வீட்டில் எந்த குழந்தை எனக்கு பாஸ்தா வாங்கித்தா, பிஸா வாங்கித்தா, பரோட்டா வாங்கித்தான் அடம் பிடிக்குதுன்னா, அதுவே ஸ்பூனாக நம்முடைய கணையத்தினுடைய ஐலட் செல்லை தாக்குவதற்கான நச்சு மருந்தை எடுத்துவதால் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சில இடத்துல வேண்டாம்னா வேண்டாம், தேவையில்லை, நமக்கு அவசியமற்ற பொருள், அது நல்லதா கெட்டதா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா, எந்த நாடுகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு அவசியம் இல்லை, அது வேண்டாம், தேவையில்லை என்கிற விஷயத்துக்கு பின்னாடி நம்ம அதுக்குள்ளே என்ன சான்று இருக்குன்னு தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. ஸோ இரவு உணவு இந்த மாதிரி பரோட்டா கடையில் போய் உட்காந்துட்டு நான் பிரியாணி சாப்பிட்றேன், பரோட்டா சாப்பிட்றேன்னு ஹெவி உணவுகளை இரவில் சாப்பிடாது. அப்படியான உணவுகள் எடுக்கும்போது அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மிகப்பெரிய அளவில் உருவாக்கும். சர்க்கரை பெரிய அளவில் பெருகுவதற்கான அடிப்படை காரணம் இந்த மாதிரி உணவுகள் தான்.